உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாம் எப்படி சொதப்பிருச்சு. இந்த மாதிரி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. என்ன சிச்சுவேஷன் கூட புரிஞ்சுக்காம அவ என்னடானா அப்படி முறைச்சிட்டு போறா. இவ்வளவு தூரம் ஒன்னா இருந்திருக்க. என்கிட்டயே அம்மா வீட்டுல இருக்க சொல்லிட்டாங்கன்னு போய் சொல்லிருக்கா. ஆக்சுவலா நான் தான் கோவத்துல இருக்கணும். ஆனா எதுவும் பேசாம அவ என்ன முறைச்சிட்டு போறா. டேய் கௌதம், என்னடா நீ செய்யறது உனக்கே நியாயமா இருக்கா? அவ எந்த மாதிரி சந்தர்ப்பத்துல வீட்டை விட்டு போறா? துணைக்கு நீ கூட போகாம உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு இருந்துட்டு இந்திரா விட்டு வந்திருக்கியே, என்னடா நியாயம்? டேய், நான் என்னமோ வேணுமே போகாம இருந்த மாதிரி பேசுற. இந்திராக்காக இல்ல, காவியா அன்னைக்கு மட்டும் அப்பாவா இருந்திருந்தா கண்டிப்பா நான் போயிருப்பேன். ஆனா அம்மாவை நான் இந்த நிலைமையில எப்படி விட்டு போறது? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ செஞ்சது ரொம்ப தப்பு. இந்த சமயத்துல நீ இந்திரா கூட தாண்டா இருக்கணும். அதுதான் உன் கடமை. நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறதே ரொம்ப தப்புன்னு நான் சொல்றேன். இல்ல, சத்தியமா இல்ல. நம்ம அம்மா பேஷண்ட்னு அன்னைக்கு தானே சித்தி சொன்னாங்க. அவங்க பேச்ச மீறி போனா அவங்க உடைஞ்சு போயிடுவாங்க. அதனால கண்டிப்பா அம்மா உடம்பு பாதிக்கும். டேய், அதுக்கு நான் எப்படிடா இடம் கொடுக்கறது? நீயே சொல்லு. ஐய டேய், இதனால அந்த பொண்ணு மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் நினைச்சியாடா நீ? என்கிட்ட சொன்ன போய்க்கு இந்திரா ஒண்ணு வருத்தப்படலையே. முட்டாள்தனமா பேசாதடா, முட்டாள். இங்க பாரு, அவ வீட்டுல இருக்கிற யாராவது வருத்தப்படுவாங்கன்னு கூட இப்படி போய் சொல்லிருக்கலாம்ல. ஏன்பா இப்ப மட்டும் சங்கடம் இல்லையா? இந்த உண்மையை முன்னாடியே சொல்லிருந்தா நான் நம்பி ஏமாந்திருக்க மாட்டேன்ல. இப்ப பாரு, அம்மாவை இனிமே சமாதானம் பண்ண முடியாத அளவுக்கு இப்ப எங்கேயோ பிரச்சனையில போயிடுச்சு. ஏய் கௌதம், நான் உன்னை சொல்லவா? நீ உங்க அம்மாக்கு தான் பயப்படுற. அது ரொம்ப தப்பு. உன் கடமை இந்திராக்கும் இருக்கு. ஆனா நீ அதை ஒமிட் பண்ணிட்டு அம்மா அம்மான்னு போயிட்டு இருக்கிறது முட்டாள்தனம்டா, முட்டாள். ஏய், கௌதம், கௌதம், கதவு திறடா. கௌதம், ஆமா ஆமா, எனக்கு அம்மா தான் எல்லாம். எனக்கு அம்மா தான் வேணும், அம்மா தான் வேணும். அவங்க நல்லா இருக்கிறதா முக்கியம். நீ என் மனசு கெடுக்காத. வேண்டாம் வேண்டாம். இந்திரா, ஒரு நிமிஷத்துல நம்ம குடும்பத்தோட நிலைமை தலைகீழ ஆயிடுச்சுல்ல. இப்படி நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உங்க அப்பாவை அடிப்பாங்களா, என்ன செய்வாங்கன்னு பயமா இருக்கு இந்திரா. அங்க இருக்கும்போதே அப்பாவை எல்லாரும் அப்படி பேசினாங்க. இப்ப ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் என்னெல்லாம் செய்ய போறாங்களோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்திரா. அக்கா, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுக்கா. சரியான காரணம் இல்லாம
அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்பா கண்டிப்பா தப்பு செஞ்சிருக்க மாட்டாருமா. அம்மா, உனக்கு அப்பாவை பத்தி தெரியும் தானே? நம்ம அப்பாவை கூட்டிட்டு வந்துடலாமா? அழாதம்மா. நம்ம வீட்ல வளர்ற ஆடு மாடுக்கு கூட பசிக்க கூடாதுன்னு நினைக்கிறவரடி உங்க அப்பா. அவரை போய் இந்த ஊருக்காரங்க இப்படி அநியாயமா மாட்டி விட்டுட்டாங்களே. ஐயோ, எப்பவும் இருக்கிறத விட இந்த வாட்டி தான் அப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அதுவும் இந்திரா படிக்கிறத பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தாரு. எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா இப்படி எல்லாமே மோசமா திரும்பிடுச்சேம்மா. அக்கா, அதுக்கு நம்ம என்னக்கா பண்றது? பிரச்சனைங்கிறது வராம இருக்குமா? நம்ம பாத்துக்கலாம், விடு. நீ தைரியமா இருக்கா? இந்திரா, நீ நினைக்கிற மாதிரி இல்லடி. ஏற்கனவே உங்க மாமியார் வீட்டுல நமக்கு மரியாதை இல்ல. இப்ப அப்பாவுக்கு இப்படி கெட்ட பேர் வந்துருச்சு. நீங்க 2 பேரும் அவசரப்பட்டு சம்மந்தி பேச்ச மீறி வந்துட்டீங்க. இனிமே என்னெல்லாம் நடக்குமோ, என் பிள்ளைங்களோட வாழ்க்கை என்னெல்லாம் ஆக போகுதோ. ஐயோ கடவுளே, எங்களை ஏன்பா இப்படி சோதிக்கிற? அம்மா போதும்மா, நம்ம அழுத வரைக்கும் போதும். குட்ட குட்ட குடிஞ்சிட்டே இருக்க முடியுமா? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருமா. இந்த மாதிரி பிரச்சனையில கூட நிக்க முடியாதவங்க காலத்துக்கும் எப்படி நிப்பாங்க? ஒரு கஷ்டம் வந்தா துணைக்கு வரவங்க தாம்மா உறவுக்காரங்க. ஊர் உறவுக்காக மட்டும் நம்ம கூட இருக்கிறவங்க சரியான சுயநலவாதிங்க. இன்னைக்கு அப்பா பிரச்சனைக்கு யாருமே வரல. பரவாயில்லம்மா, யாரும் ஒன்னும் வர வேண்டாம். அப்படி ஒரு சொந்தமே எங்களுக்கு வேண்டாம். அதை நினைச்சு நீ வருத்தப்படாதம்மா. அப்படிலாம் சொல்லாத இந்திரா. உன் குடும்பம் அது. நீ சின்ன பொண்ணு, தெரியாம கோபத்துல பேசுற. அப்படிலாம் பேசாதம்மா. அம்மா, அவ பேசுறதுல என்னம்மா தப்பு இருக்கு சொல்லுங்க? எப்ப பாரு அவங்க அதிகாரத்துக்கு தான் சரி சரின்னு போயிருக்கோம். நம்ம எல்லாத்துக்குமே பேசாம அமைதியா விட்டு கொடுத்துருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் அப்படியே சுயநலமா ஒதுங்கிட்டாங்கல்ல. அவங்க சுயநலம் என்னன்னு தெரிஞ்சு போச்சுமா. விடுங்க, இப்ப நம்ம அப்பாவை காப்பாத்துறத பத்தி மட்டும் யோசிக்கலாம். இந்திரா சொல்றதுதான் சரி. ஐயோ, என் பிள்ளைங்க வெறுத்து பேசுற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. நான் யாருக்காக கவலைப்படுவேன்? அம்மா அழாதம்மா. என்னம்மா நீ அழாத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.